ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம வழக்கம் போல நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் ஒரு 5 பெஸ்ட் இன்டர்டே ஸ்டாக்ஸை பத்தி நம்ம சிந்திக்க போறோம். ஸ்டாக் சம்பந்தமா இல்லை ஏதாவது பர்சனலா இல்லை ஹோல்டிங்ஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி இருந்தது அப்படின்னா, அந்த ஸ்டாக் சம்பந்தமா ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா, இல்லை இன்டர்டே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும், ஆர் இந்த வீக் எப்படி இருக்கும், இந்த மாதிரியான சில கேள்விகள் உங்களுக்கு இருந்ததுன்னா தாராளமா என்கிட்ட கேட்கலாம். என்னுடைய டெலிகிராம் சேனல் லிங்க் நான் கொடுத்துருக்குறேன். அதன் மூலமா நீங்க பயன்படுத்தி நீங்க கேட்கலாம். ஈக்விட்டி செக்மெண்ட் ப்ளஸ் எம்சிஎக்ஸ் செக்மெண்ட் ரெண்டு இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு ப்ரீமியம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு ஒன்று கூட இருக்கு. ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மாதம் 2500 ரூபாய் கட்ட வேண்டியிருக்கும் ஈக்விட்டிக்கு மட்டும். எம்சிஎக்ஸில் 5000 கட்ட வேண்டியிருக்கும். ரெண்டுமே வேணும் அப்படின்னா 7000 கட்டின போதும். 500 டிஸ்கவுண்ட்டு. அக்யூரசி லெவல் இந்த 7000 உண்மையிலேயே ஒரு ஒர்த் அமௌண்ட் தான். காரணம் என்ன அப்படின்னா, அக்யூரசி லெவல் 70-80% இருக்கு. போன வாரம் ஃபுல்லாக எம்செக்ஸில் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் என்னென்ன ஸ்டாக், என்னென்ன செக்டார் எப்படி போகும்ட்டு. நேற்று கூட எம்செக்ஸ் செக்மெண்ட்டில் ஒன்று கொடுத்தேன், க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயில் கூட பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று க்ரூட் ஆயில் 6213 கீழே செல் பண்ண சொல்லியிருந்தேன். அதாவது இங்கே இருக்கும்போது நான் செல் பண்ண சொல்லியிருந்தேன். டார்கெட் 6173, 6113 கொடுத்தேன். லோ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக 6118. ஆல்மோஸ்ட் டார்கெட் நம்மளுக்கு ஹிட் ஆயிருக்கு. ஸோ உண்மையிலேயே இந்த மாதிரி சில சார்ட் மூலமாக நான் கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தாராளமாக அந்த குரூப், அதாவது வாட்ஸ்அப் ப்ரீமியம் குரூப்னு ஒன்று இருக்குது, அதில் தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா ஃபோன் நம்பர் 9003018028. ஸோ இதை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய மெசேஜை நீங்கள் அனுப்பலாம். நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் சில ஸ்டாக்ஸை சம்மந்தமாக நாம் சிந்திக்கலாம். ஸோ நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நிஃப்டி 21,540 கீழே செல் பண்ண சொல்லியிருந்தேன். 500 and 440 டார்கெட். ஆனால் நேற்று லோ பார்த்தீங்க அப்படின்னா 21,200 வரைக்கும் வந்துச்சு. ஸோ சரியான அடி. நேற்று கேப் அப் ஓப்பன் ஆகி ஒன் வே தான் நிஃப்டி டவுன் ஆகுது, அக்யூமுலேட் ஆகுது, டவுன் ஆகுது, அக்யூமுலேட் ஆகுது, டவுன் ஆகுது. ஸோ இப்படியே தான் ஃபுல்லாக நேற்று போச்சு. ஸோ இது நம்ம இடத்துல தேவை இருக்காது. நேற்று நல்ல அருமையான ஒரு கால் கொடுத்துருந்தேன் நிஃப்டியில். ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்போர்ட் லெவல் எது அப்படின்னா 24,000. இந்த லெவல் தான் 24,190, 200 லெவல் ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் நிஃப்டி இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஜூம் இன் பண்ணி நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நிஃப்டி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் ரேலி வந்திருக்கு. ஸோ நிஃப்டி ஒரு ரேலி திருப்பியும் ரீடெஸ்ட் ஆகி திருப்பியும் பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் நிஃப்டி முன்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை எடுத்திருக்கு. அதே மாதிரி நேற்று கூட நிஃப்டி இதே இடத்துல தான் வந்துச்சு. ஸோ இந்த லெவல் பிரேக் பண்ணாதான் அடுத்த லெவல் நாம் யோசிக்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப குரூஷியல் அண்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட் நிஃப்டி இது. ஸோ இன்னைக்கு நிஃப்டி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகி அட்லீஸ்ட் ஒரு 15-30 நிமிஷங்கள் சஸ்டெயின் ஆகி உடைச்சாதான் கீழே வரும். நீங்கள் சஸ்டெயின் ஆகாமல் டக்குன்னு கீழே வந்தால் கீழே வரும்னு நினைக்காதீங்க. ஏன்னா திருப்பியும் ஒரு புல் பேக் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிகாஸ் ஏன்னா நிஃப்டி சப்போர்ட் லெவல், அதுவும் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் நிற்கிறதுனால தான் நான் இதை சொல்கிறேன். ஸோ இங்கேயே சஸ்டெயின் ஆகி பிரேக் பண்ணாதான் நிஃப்டி அடுத்த லெவல் வரும். ஸ்டாப் லாஸ் ஒரு 40 புள்ளிகள். இனிஷியல் டார்கெட் கூட பார்த்தீங்க அப்படின்னா 40 புள்ளிகள் தான். அதாவது 21,190 இல்லை அந்த 200 லெவலுக்கு உடச்சி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் செல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 21,150, ஒரு 150, 160 லெவலில் நீங்கள் புக் பண்ணலாம். ஏன்னா 40 பாயிண்ட்ஸ். அடுத்த டார்கெட் 21,090 லெவல் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஸோ அல்டிமேட் டார்கெட் எது அப்படின்னா இந்த 21,000 இந்த சைக்கலாஜிக்கல் லெவல் இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம அல்டிமேட் டார்கெட்டாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது ஒன்ஸ் நிஃப்டி இங்கே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இங்கே அக்யூமுலேட் ஆகி பிரேக் பண்ணாதான் நீங்கள் செல் பண்ணலாம்.
இப்போ பை வந்து பார்த்தீங்க ரொம்ப ஸ்ட்ராங், கொஞ்சம் மைனர் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எங்கே இருக்குன்னா இந்த ஜோனில் இருக்கு நிஃப்டி இது. ஸோ அதாவது 21,340 லெவல் கிட்ட. ஸோ சப்போஸ் இன்னைக்கு நிஃப்டி வந்து கொஞ்சம் கேப் அப் ஓப்பன் ஆகி இந்த இடத்துல வந்து ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நிஃப்டியை பை பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் 40 புள்ளிகள், டார்கெட் வந்து 21,380 அண்ட் 21,440. அதாவது இந்த லெவல் வரைக்கும் நீங்கள் தாராளமாக நிஃப்டியை வந்து எய்ம் பண்ணலாம். ஸோ இப்போ நிஃப்டி வந்து உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி ஓகே. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு லெவல் எது அப்படின்னா இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவல் பேங்க் நிஃப்டி இது. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இது ஸ்ட்ராங் சொல்கிறேன்னா, ஆல்ரெடி ஒரு பேங்க் நிஃப்டி இங்கே வரைக்கும் வந்துட்டு ஒரு கேப் அப் ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்களா. ஸோ கிட்டத்தட்ட 45,460லேருந்து 44,900. ஸோ 500 பாயிண்ட் ஒரு கேப் இங்கே இருந்தது. ஸோ இந்த கேப்பை வந்து நேற்று பேங்க் நிஃப்டி ஃபில் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல வந்து ரொம்ப நேரமாக பேங்க் நிஃப்டி சஸ்டெயின் பண்ணியிருந்தது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு டிமாண்ட் ஜோனை நம்ம கன்சிடர் பண்ணலாம். சப்போஸ் இங்கே அக்யூமுலேஷன் நடந்து டவுன் ஆச்சுன்னா அது வந்து சப்ளை ஜோனாக இருக்கும். ஸோ இங்கே என்ன ஆச்சுன்னா அக்யூமுலேட் ஆனதுக்கு அப்புறம் மேலே போயிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம டிமாண்ட் ஜோனாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த டிமாண்ட் ஜோன் கிட்ட தான் நேற்று பேங்க் நிஃப்டி வந்திருக்கு. ஸோ அதனால பேங்க் நிஃப்டி இதுக்கு கீழே பிரேக் பண்ணாதான் இன்னும் கீழே வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது வரைக்கும் நம்ம பேங்க் நிஃப்டி வந்து டிப் வந்து பை பண்ணலாம் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவல். ரெசிஸ்டன்ஸ் மைனர் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. அதாவது 45,150 லெவல் கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு. ஸோ சப்போஸ் பேங்க் நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கேண்டில் 45,150 பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 100 புள்ளிகள், டார்கெட் வந்து 45,250 அண்ட் 45,400 வரைக்கும் நீங்கள் வந்து டார்கெட்டை எய்ம் பண்ணலாம். ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஒரு பாசிட்டிவ் கேண்டில் இந்த ரெசிஸ்டன்ஸில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா. சப்போஸ் பேங்க் நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த இடத்துல இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலில் அக்யூமுலேட் நடந்து, அதாவது அட்லீஸ்ட் ஒரு 15 to 30 மினிட்ஸ் அக்யூமுலேஷன் நடந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா ரொம்ப செல்லிங் ப்ரெஷர் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸு, 44,870 ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு லெவல் பேங்க் நிஃப்டி இது. ஸோ அந்த லெவல் பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பேங்க் நிஃப்டியை செல் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் 100 புள்ளிகள், டார்கெட் வந்து 48,770 அண்ட் 44,600 வந்து அல்டிமேட் டார்கெட் பேங்க் நிஃப்டி இது. ஸோ மேலே இன்கேஸ் சப்போஸ் பேங்க் நிஃப்டி வந்து கேப் அப் ஓப்பன் ஆகி இந்த இடத்துல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவ் கேண்டிலோ இல்லை இங்கே அக்யூமுலேஷன் நடந்து திருப்பியும் வந்து ஒரு ஃபால் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ஃபால் வந்து இந்த இடத்துல அக்யூமுலேஷன் நடந்திருக்கு. இதை வந்து நம்ம சப்ளை ஜோனாக கன்சிடர் பண்ணலாம். காரணம் இங்கே அக்யூமுலேஷன் நடந்து திருப்பியும் வந்து ஃபால் தான் இருக்குது. ஸோ அதனால் திருப்பியும் வந்து பேங்க் நிஃப்டி இது வரைக்கும் வந்தால் இந்த சப்ளை ஜோனில் இருக்கக்கூடிய செல்லர்ஸ் வந்து ஆக்டிவ் ஆகிடுவாங்க. ஸோ திருப்பியும் இது வந்து கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இன்னும் மேலே போகிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது பேங்க் நிஃப்டி இது. ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சு பேங்க் நிஃப்டி நிஃப்டின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சில ஸ்டாக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம்.
ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து கமின்ஸ் இந்தியா. கமின்ஸ் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்கே ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. கமின்ஸ் இந்தியா இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிருந்தது. அது வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 5 ஹவர் இதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகுது. ஸோ பிரேக் அவுட் இந்த 2 ரேஞ்சு ஏதாவது ஒன்று பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஆக்ஷன் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ செல் பிலோ 2080. சப்போஸ் இது உழைச்சதுன்னா நீங்கள் செல் பண்ணுங்கள். 2080 ஸ்டாப் லாஸ் 2100. டார்கெட் வந்து 2073, 2060 அண்ட் 2035. சப்போஸ் இன்கேஸ் 2110 பிரேக் ஆச்சுன்னா நீங்கள் பை பண்ணலாம். டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணுறேன். அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல். அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. இதுதான் நெக்லைனு. சப்போஸ் இந்த நெக்லைன் பிரேக் பண்ணால் நீங்கள் தாராளமாக அப்போலோவை செல் பண்ணலாம். ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கூட இதுதான். ஸோ செல் பிலோ 6100, ஸ்டாப் லாஸ் 6145, டார்கெட் 6082, 6066 அண்ட் 6000. ஸோ இந்த 3 டார்கெட்டை நீங்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாம். அடுத்த ஸ்டாக் வந்து பிர்லா சாஃப்ட். ஸோ பிர்லா சாஃப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து இது. இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணக்கூடாது. பிர்லா சாஃப்ட் ஆல்ரெடி இது முன்னாடி போயிருக்கு, பட் பிரேக் பண்ண முடியல. ஸோ திருப்பி வந்திருக்கு. இன்னைக்கு இந்த லெவல் பிரேக் பண்ணால் செல் பண்ணலாம். இது பிரேக் பண்ணாமல் இந்த லெவல் இந்த ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுச்சுன்னா நீங்கள் பை பண்ணலாம். ஸோ பை அபோவ் 816, ஸ்டாப் லாஸ் 800, டார்கெட் வந்து 822, 830, 845. இன்கேஸ் இது ரிஜெக்ட் ஆகி இங்கே பிரேக் ஆச்சுன்னா செல் பண்ணுங்க. 793 கீழே, ஸ்டாப் லாஸ் 805, டார்கெட் 787, 780 அண்ட் 770. இந்த 3 டார்கெட்டை நீங்கள் பிளான் பண்ணலாம். இப்போ அடுத்த ஸ்டாக்கை நம்ம பார்க்கலாம், எம்பசிஸ். ஸோ எம்பசிஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கைண்ட் ஆஃப் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ சப்போஸ் இது வந்து இந்த லெவல் பிரேக் பண்ணால், அதாவது 2510 பிரேக் பண்ணால் நம்ம செல் பண்ணலாம். ஸோ பிரேக் ஆனதுக்கு அப்புறம் என்னுடைய லைவ் டெலிகிராம் சேனலில் நான் இதை பற்றி அப்டேட் பண்ணுறேன். அடுத்த ஸ்டாக் வந்து எம்ஜிஎல். எம்ஜிஎல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, மல்டிபிள் டைம்ஸ் இந்த ட்ரெண்ட் லைனில் இந்த ஸ்டாக் டச் ஆகிருக்கு. பிரேக் ஆக முடியல. பட்டு நேற்று வந்து இந்த ஸ்டாக் கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த ட்ரெண்ட் லைனில் போய் டச் ஆகி கீழே வந்துச்சு. பட் க்ளோஸ் வந்து அதுலேயே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து இது 1307 பிரேக் பண்ணால் செல் பண்ணலாம். செல் பிலோ 1307, ஸ்டாப் லாஸ் வந்து 1323, டார்கெட் 1298, 1288 அண்ட் 1275. ஸோ இந்த 3 டார்கெட்டை நீங்கள் பிளான் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு கொடுத்த நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் அந்த 5 ஸ்டாக் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க. பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணுங்க, பிரேக் டவுன் ஆச்சுன்னா செல் பண்ணுங்க. ஸோ நேற்று நான் சொல்லியிருந்த வந்து ஆல்மோஸ்ட் எல்லா டார்கெட்டும் நேற்று ஹிட் ஆகிருக்கு. ஸோ ஆரம்பத்தில் நான் சொல்ல மறந்துட்டேன், எல்லாமே சூப்பராக நேற்று பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. அதில் முக்கியமாக வந்து ஒரு ஸ்டாக்கு, அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். எந்த ஸ்டாக் வந்து ரொம்ப ஜாக்பாட்டாக இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதில் வந்து இந்த சோலாஃபின் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஜாக்பாட் இருந்தது. அதாவது பையும் பண்ண சொல்லியிருந்தேன், செல்லும் சொல்லியிருந்தேன். 1270 மேலே பை பண்ண சொல்லியிருந்தேன். 1296 வரை போயிருக்குதா. இதில் ஒரு 26 புள்ளிகள். 1242 பிரேக் பண்ண செல் பண்ண சொல்லியிருந்தேன். 1210 டார்கெட் சொன்னேன். லோ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 1210. ஸோ இதில் ஒரு 32 பாயிண்ட்ஸ் நேற்று நமக்கு கிடைச்சது. அதே மாதிரி நேஷ்னல் அலுமினியம் இந்த ஒரு ஸ்டாக் கூட நான் சொன்னேன், அதுவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. 132.50 செல் பண்ண சொல்லியிருந்தேன். டார்கெட் 126, லோ பார்த்தீங்கன்னா 122. ஸோ இதுலேயும் சூப்பரான ஒரு 10 புள்ளிகள் இன்டர்டேலே நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் டிவிஎஸ் மோட்டார் சொல்லியிருந்தேன், அதில் ஒரு 18 புள்ளிகள். அப்புறம் விப்ரோ கொடுத்துருந்தேன், அதில் ஒரு 10 பாயிண்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி நல்ல அருமையான பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் நேற்று நான் கொடுத்த 5 ஸ்டாக்கும் நல்லபடியாக சூப்பராக 3rd டார்கெட் வரைக்கும் நேற்றாச்சு வச்சு. ஸோ நான் இதே மாதிரி ஸ்டாக்ஸ், இதே மாதிரி சார்ட்டோட நான் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக
என்ன வந்து நீங்கள் மோட்டிவேட் பண்ண வேண்டியிருக்கும், என்ன வந்து என்கரேஜ் பண்ணீங்க அப்படின்னா இதே மாதிரியான இன்னும் வரக்கூடிய காலத்தில் அருமையான ஸ்டாக் சம்பந்தமான சில விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு யூடியூப் வீடியோ மூலமாக உங்களை எஜுகேட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் உங்கள் பங்குலேருந்து என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், உறவினர்கள், ஃபேமிலி மெம்பர்ஸ் ப்ளஸ் இன்டர்நெட் ட்ரேடர்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எப்பெல்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணுறேனோ யூடியூப்பில் வீடியோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.